வணக்கம் மக்களே. என்னது பெட்ரோலோட விலை 103 ரூபாயா? டீசலோட விலை 95 ரூபாயா? ஆமாங்க, சமீப காலமாக பெட்ரோல் டீசல் விலை படிப்படியா அதிகரிச்சுக்கிட்டே வருது. இன்றைய நிலவரப்படி 1 லிட்டர் பெட்ரோல் 103 ரூபாய் 77 காசாகவும் 1 லிட்டர் டீசல் 95 ரூபாய் 35 காசாகவும் விற்பனை செய்துட்டு வர்றாங்க. இந்த பெட்ரோல் டீசல் விலை உயர்றது மட்டும் கிடையாதுங்க, அதன் காரணமாக பல பொருட்களோட விலை என்ன ஆக போகுது அப்படின்னா உயர போகுதுங்க. அது என்னென்ன பொருட்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், பால் விலை உயர போகுதுங்க. செகண்ட், காய்கறிகள் பழங்கள் அதோட விலையும் என்ன ஆக போகுது அப்படின்னா உயர போகுது. தேர்டு, நம்ம ஓலா ஊபர் ஆட்டோ டாக்ஸி அதோட கட்டணங்களோடும் என்ன பண்ண போகுது அப்படின்னா உயர போகுது. ஃபோர்த்து, நம்ம ஸ்விக்கி ஜொமேட்டோ இந்த மாதிரி ஃபுட்டுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆர்டர் பண்ணுறோம்ல, அதோட டெலிவரி சார்ஜஸும் என்னாக போகுது அப்படின்னா அதிகரிக்க போகுது. சிக்ஸ்த்து, லாரி போக்குவரத்து செலவும் என்னாக போகுதுன்னா அதிகரிக்க போகுதுங்க. செவன்த்து, நம்ம ஹோட்டலில் போயிட்டு சாப்பாடு சாப்பிட்றோம், அந்த ஃபுட்டோட கட்டணமும் என்னாக போகுது அப்படின்னா அதிகரிக்க போகுது. லாஸ்ட்டாக ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்மளுடைய மளிகை பொருட்களோட விலையிலையும் பாதிப்பு ஏற்படலாம் அப்படின்ற ஒரு கருத்து கணிப்பை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கெல்லாம் நம்மளுடைய அத்தியாவசிய தேவைகளோட விலை கட்டணம் எல்லாமே என்னாக போகுது அப்படின்னா இந்த பெட்ரோல் டீசல் விலை உயர்வுனால என்னாக போகுது அப்படின்னா உயர போகுது. அதை மக்களாகிய நம்ம அனைவரும் சேர்ந்தாதான் நம்ம என்ன பண்ண முடியும்னா தடுக்க முடியும். ஸோ எல்லாரும் அவங்கவுங்க அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டும் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா வாகனங்கள், அதாவது டிரான்ஸ்போர்ட்டேஷன் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்க யூஸ் பண்ணா மட்டும்தான் எதிர்காலத்துல இன்னும் பெட்ரோல் டீசல் விலை உயர விடாம நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா பாதுகாக்க முடியும் மக்களே. ஓகேவா? தேங்க்யூ மக்களே.